வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 7 செவ்வாய்க்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. இது 2450 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு 30,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கும் 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அதிலே இன்றைக்கி 2450 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இது ஓரளவு 2 நாள் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்குது. 2450 டிக்கெட் 4:30 மணிக்குங்க அது. இதுக்கு அடுத்தது பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுத்தது. இது இந்த 7ஆம் தேதி முடிஞ்சிச்சு. அதாவது செவ்வாய்க்கிழமை டிக்கெட் எல்லாமே முடிஞ்சு, அதுக்கப்புறம் 8ஆம் தேதி நாளைக்கு காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கான டிக்கெட்டு இப்போ போயிட்டுருக்கு. இது 5:30 மணிக்கு. இது 5127 டிக்கெட்டு 5:30 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. அதாவது 8ஆம் தேதி நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு, புதன்கிழமை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு இவ்வளோ தான் அவைலபிள் இருந்தது. இது மேக்ஸிமம் ஒரு 6:30 வரைக்கும் இருக்கும். 6:30க்குள்ளார கன்ஃபார்மாக அந்த டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிடும். அதோட இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது 2-3 நாள் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்றைக்கி கூட்டம் கம்மி தான். 2-3 நாளாக 4:30 5 மணி 5:30 எல்லாமே முடிஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது 6:30 வரைக்கும் டோக்கன் அவைலபிள் இருக்கும். சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழி, அதாவது ஊத்துக்கோட்டை வழியாக போகும்பொழுது நாகலாபுரத்துக்கு அடுத்தது ராமகிரின்னு ஒரு ஊர் இருக்குங்க. நாகலாபுரத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி போனோன்னா பிச்சாட்டூர்னு இருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆர்ச் இருக்கும். அது உள்ள ராமகிரின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு முருகன் கோயிலுக்கு கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது. வாலீஸ்வரர் சிவன் கோயில்னு பேர். அந்த கோயிலில் ஒரு சின்ன குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஒரு நந்தி சிலை இருக்குது. அந்த நந்தி சிலையில் வருடம் முழுக்க தண்ணி வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. பைப்லேருந்து தண்ணி வர்ற மாதிரி நந்தியோட வாயிலேருந்து தண்ணி வருஷக்கணக்காக தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊத்துக்கோட்டை தாண்டி நேராக நாகலாபுரம் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து பிச்சாட்டூர் வழியாக நம்ம புத்தூருக்கு போவோம். அதில் இந்த பிச்சாட்டூருக்கு முன்னாடியே நாகலாபுரத்துலேருந்து 6 கிலோமீட்டருக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. சின்ன ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே பூந்து போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா யாரைக்கட்டான்னு சொல்லுவாங்க. இல்லை கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலும் தெரியும். ராமகிரி முருகன் கோயில்னு போட்டிங்கன்னா நேராக அங்கே போகலாம். அந்த இடத்துல மலையடி வாரத்தில் அந்த வாலீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் தாங்க சின்ன குளம் இருக்குது. அந்த குளத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புதம் இருக்குது. குளத்தோட கரையில் 4 பக்கமும் ஃபுல்லாக செவரு வச்சு கட்டியிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நந்தியோட தலை மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது. நந்தியோட முன்னங்காலும் அதோட தலை மட்டும் கரெக்டாக வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மீதி உடம்பு பூரா அந்த மதில் சுவர்லேயே உள்ளே மறைஞ்சிருக்கு. எந்த மாதிரி இருக்குன்னே தெரியல. எதுவும் அந்த இடத்துல பைப் இருக்கிற மாதிரியும் தெரியல. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மலை இருக்குது. அந்த வாயிலேருந்து அது நந்தியோட வாயிலேருந்து தண்ணி மணிக்கணக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நிற்கிறதே இல்லை. வருடம் முழுக்க வந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. எவ்வளோ காலமாக இது வருதுங்கிறது யாருக்கும் தெரியல. அது மாதிரி எங்கேருந்து வருதுங்கிறதும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது அந்த குளத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. தண்ணி அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஊரில் உள்ள மக்களோட குடிநீர் தேவையை அதுதான் பூர்த்தி செய்யுது. எல்லோரும் அந்த இடத்துல கேனில் தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. யார் வீட்லேயும் பைப்பே இல்லையா, எல்லாருமே இங்கே தான் பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது அந்த இதை பார்க்குறதே. எங்கேருந்து வருதுன்னே தெரியல. மலையடி வாரத்துலேருந்து வருதா இல்லை ஊத்துலேருந்து வருதா எதுவுமே தெரியல. அந்த நந்தியோட வாயிலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இது ஸ்ரீராமர் ராவணனை அழிச்சிட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்த பிறகு அவங்க சிவனை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக காசியிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வர சொன்னதாகவும், அதே ஆஞ்சநேயர் அங்கேருந்து தூக்கிட்டு வரும்போது இந்த வழியில் இருக்க தண்ணி இருக்க தடாகத்தை பார்த்துட்டு இங்கே இறங்கி சிவலிங்கத்தை கீழே வச்சுட்டு தண்ணி குடிக்கும் பொழுது சிவலிங்கம் கீழே வச்சதுனால இதே இடத்துல பிரதிஷ்டை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை அந்த வாழால் கட்டி நவுத்தி முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் பண்ண முடியல. அது வாலில் கட்டி இழுத்த தடம் அந்த சிவலிங்கத்து மேலே இருக்குது. அதனாலேயே இந்த சிவலிங்கத்துக்கு பேர் வாலீஸ்வரர் அப்படின்னு பேர் அமைஞ்சதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அந்த தடாகத்தில் தண்ணி குடித்ததுனால தான் இந்த மாதிரி நமக்கு சிவலிங்கம் இங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தடாகத்து மேலே பெரிய ஒரு பாறையை தூக்கி போட்டு போனார். பெரிய தடாகமாக இருந்தது. இப்போ சின்ன குளமாக மாறி அந்த இடத்துல காட்சி அளிக்குதுங்க. அது அந்த இடத்துல தான், அந்த குளத்துல தான் இந்த நந்தி சிலை ஒன்று வச்சுருக்காங்க. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படும் அந்த கோவில் எப்போ கட்டினதுன்னு சரியான வரலாறு இல்லை. ஆனால் அற்புதமான நந்தி சிலையிலேருந்து வருடம் முழுக்க தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நிற்கவே இல்லை. திருப்பதி போகும்பொழுது இங்கே நாகலாபுரம் தாண்டி வரும்பொழுது இந்த ராமகிரிக்கு போய் இந்த அற்புதத்தை பார்த்துட்டு போங்க. இந்த கோயிலை பற்றின முழு வீடியோவும் பார்க்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி முழு வீடியோவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.